ஈர்ப்பு விதி சம்பந்தமா நம்ம பயிற்சிகள் எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது, எவ்வளோ முறைகள் இருக்குது. அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அடையிறதுக்கு உண்டான வழிகள்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மெத்தட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சேனல்லையே கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். 55x5 இல்லை கிராட்டிடியூட் அஃபர்மேஷன் அந்த மாதிரி. அதே மாதிரி நிறைய சேனல்ஸ்லையும் சரி, நிறையா புக்ஸ்லையும் சரி, நீங்கள் வந்து நிறையா மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் பற்றி கேட்டிருப்பீங்க. ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. இதில் நான் எதை யூஸ் பண்ணுறது, எந்த மெத்தட் வந்து எனக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் நிறையா இருக்கும். விசுவலைசேஷனாக இருக்கலாம், சப்ளிமெண்டாக இருக்கலாம், 2 கப் மெத்தடாக இருக்கலாம், இல்லை 55x5 இருக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ ப்ராக்டிசஸ் இருக்கும்போது எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் ஒரு முயற்சி செய்கிறேன், நான் வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்த முறை சரி அப்படின்றத எப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. இப்போ நான் ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். இந்த 4 விஷயங்களில் எந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு அடாப்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது உங்கள் ஆழ் மனதில் தேவையான மாற்றங்களை நம்ம செய்யும்போது, அதாவது நேர்மறையான மாற்றங்களை செய்யும்போது, நம்ம தேவைக்கு தகுந்த மாற்றங்களை செய்யும்போது நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம லைஃப்பில் வந்து பார்க்க முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் ஈர்ப்பு விதி அப்படின்றது நம்ம நினைக்கிறது நடக்கும். இந்த கான்செப்ட் கீழே இந்த விஷயங்களை யூஸ் பண்ணால் நம்ம கான்சியஸ் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும், நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வரும். அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு தேவையான ஆழ்மன மாற்றம்ன்றது நடக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை இந்த 4 விஷயங்கள் மூலமாக பார்ப்போம். அதில் முதலாவது ஃபோக்கஸ். நீங்கள் பண்ணுற ப்ராக்டிசஸில் நீங்கள் இப்போ நிறையா மெத்தட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறையா விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நடந்திருக்கும், சிலது நடக்காமையும் போயிருக்கும். உங்கள் அனுபவத்தில் உங்களோட ஃபோக்கஸை கிளியராக வச்சுக்கிறது, அதாவது எனக்கு என்ன கோலோ அதை மட்டும் பார்க்குறக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது நன்றி எழுதும்போது தொடர்ந்து உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்குது, அவங்க கான்ஷியஸ் வந்து இலக்குகள் நோக்கி மட்டுமே இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராட்டிடியூட் தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ்னால் அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து விசுவலைஸ் பண்ணும்போது நான் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கேன், இன்னும் கொஞ்சம் என் கோலில் ஃபோக்கஸ்டாக இருக்கேன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி 55 இருக்கலாம், 2 கப்ஸாக இருக்கலாம். எந்த விஷயம் உங்களுக்கு கண்டினியூஸ் ஃபோக்கஸ் கொடுக்குதோ அதை நீங்கள் முதன்மைப்படுத்தி அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது, நமக்கு எல்லா ப்ராசஸும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன், எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னா நம்ம உண்மையிலேயே நம்ம ரெகுலர் ரியாலிட்டியில், நம்ம தினசரி வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. சில நேரங்களில் எல்லா ப்ராக்டிஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவும் கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ரியல் லைஃப்பில் வந்து நம்ம காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம வேலைக்கு போகிறோமோ இல்லை வீட்டு வேலை செய்கிறோமோ நமக்கு உண்டான தேவைகளை அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம செயல்ன்றது அதில் தான் இருக்குது. அதனால் இந்த ப்ராக்டிசஸ் நீங்கள் எது பண்ணாலுமே ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour to 1 hour வச்சுக்கோங்க. இதையே வந்து ஃபுல் டே ப்ராக்டிஸ் பண்ணுறது நான் சரியாக வராதுன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா எது உங்கள் ரியாலிட்டியில், உங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒர்க் போகிறவங்களா இருந்தால் ஒரு சில ப்ராக்டிசஸ் பண்ண முடியும், நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா தான் நிறையா ப்ராக்டிசஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களோட லைஃப் கம்ஃபர்ட்குள்ளே, உங்களோட லைஃப் ஜோனுக்குள்ளே எதெல்லாம் வந்து பாசிபிளோ அந்த ப்ராக்டிஸை நீங்கள் திரும்ப முதன்மைப்படுத்துங்க. அதாவது அந்த மெத்தட் வந்து உங்களை ஃபோக்கஸில் வச்சுருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், உங்களை வந்து கம்ஃபர்டபுளாக அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான நேரமும் அதுக்கான சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்குற ஒரு ப்ராக்டிஸை சூஸ் பண்ணுங்கள். மூணாவது விஷயம், நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு சில ப்ராக்டிஸஸை கேட்கும்போது இதெல்லாம் நடக்குமா, இது பாசிபிளா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு செயலையும் பண்ணாதீங்க. சில பேர்த்துக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே நம்பிக்கை இல்லை, இட்ஸ் ஓகே, அதை பண்ணாதீங்க. அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை பண்ண வைக்க முடியாது. அது மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பற்றி கேட்குறீங்க, அதை பற்றி மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு அதை பற்றி சரியாக தெரியலனா கூட அது மாதிரி நம்பிக்கை இல்லைன்னா அந்த ப்ராக்டிஸை சும்மா முயற்சி பண்ணாதீங்க. எதுவுமே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால் ஒரு நம்பிக்கை இல்லாத ப்ராக்டிஸை வந்து சூஸ் பண்ண வேண்டாம். உண்மை சொல்லணுன்னா இந்த நம்பிக்கை அப்படின்றது ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் வரும். ஸோ புதுசாக ஒரு ப்ராக்டிஸ் கேட்குறீங்கன்னா மற்றவங்க ஒப்பீனியன்ஸ் அவ்வளோவா கேட்காம நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா நீங்கள் எந்த விதமான அடிஷ்னல் இம்ப்ரவைசேஷனும் இல்லாமையே நீங்கள் அந்த ப்ராக்டிஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நாலாவது விஷயம், நீங்கள் யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு கோச் எடுத்திருக்கீங்க, இல்லை கோச்சை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட உங்களுக்கு அடாப்ட் ஆகிற, உங்களுக்கு தேவையான ப்ராக்டிசஸ் எது சரியாக இருக்கும்னு கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் பெட்டர் நான் சொல்லுவேன். ஒன்று, நான் மேலே சொல்லியிருக்க இந்த 3 ப்ராசஸில் நீங்கள் எது உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் சூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு லைஃப் கோச்சோ இல்லை வந்து இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க சொல்கிற விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா
அவங்க உங்களுடைய கான்ஷியஸ் எபிலிட்டிக்கும் நீங்கள் இப்போ எதை யோசிக்கிறீங்களோ எதை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராக்டிஸை உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். என்னோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஒவ்வொருத்தரோட கான்ஷியஸும் அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பிலீஃப் சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு வேலை ஏதாவது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கற்றுக்கணும்னு போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குரூப் ப்ராக்டிசஸ் போகாதீங்கன்னு சொல்லுவேன். அதனாலேயே என்னமோ இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து குரூப் ட்ரைனிங்ஸ் எடுக்கிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிராட்டிடியூட்னா என்ன, விசுவலைசேஷனாக என்னென்னு சொல்லிக் கொடுக்கணும்னா மேபி ஐ கேன் அரேஞ்ச் ஃபார் ட்ரைனிங்ஸ். ஆனால் எனக்கு பர்சனலாக லைஃப்பில் டெவலப்மெண்ட் வேணும். இது நான் தெரிஞ்சுக்கிறத விட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நான் வந்து என் லைஃப்பில் போட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கோச்சிங் எடுத்துக்கிறது தான் சரின்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, உங்கள் கான்ஷியஸ்க்கு எந்த ப்ராக்டிஸ் அடாப்ட் ஆகுமோ அது உங்களோட லைஃப் கோச்சுக்கு மட்டும் தான் தெரியும், இல்லை உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி ஒரு கைடன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களுக்கு எந்த ப்ராக்டிஸ் மேட்ச் ஆகும், என்னோட சூழ்நிலைக்கு என்னோட எண்ணங்களுக்கு எது சரியாக வரும்னு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் பெட்டர்னு சொல்லுவேன். முக்கியமாக நீங்கள் இதில் எந்த ப்ராக்டிஸஸை எந்த கைடன்ஸோட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் எதையும் தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான மாற்றங்களை பார்க்க முடியும். நிறைய பேர் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்கும் காரணம் வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் மட்டும் இல்லை, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் சரி, முயற்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், உங்கள் கன்சிஸ்டன்ட் தாட் ப்ராசஸ் இல்லை அப்படின்னா அங்கே தான் நீங்கள் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுமே போதுமானதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு வேளை லைஃப் கோச்சிங் வேணும், எனக்கு ஒரு பர்டிகுலர் கோல் இருக்குது, அதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நான் 6 months கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறேன். அதாவது எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு. இது வந்து குரூப் ப்ராக்டிஸ் கிடையாது, இது வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம் கிடையாது. நான் டைரெக்டாக உங்கள் கூட பேசி உங்களை கோச் பண்ணுறேன். இது நான் ஒரு 7 years பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த கோச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கோல் ரொம்ப முக்கியம் அப்படின்றத எனக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி என்கிட்ட பேசுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி.